எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 5 பாதாமை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு சுடுதண்ணியில் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி முழுசாக எடுத்துருக்கேன் நான். அதையும் போட்டு கூடவே ஒரு துண்டு ப்ரெட்டையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போது ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மலாய் சேர்த்துக்கோங்க. இந்த மலாய் நான் வீட்டிலே ரெடி பண்ணது. இது எப்படி பண்ணுறதுன்னு ஜிகர்தண்டா வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் 1/4 கப்பு சர்க்கரையும் ஒரு பெரிய கிளாஸ்க்கு காய்ச்சின பாலும் சேர்க்கணும். இது 220 ml வரும். இது நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சாப் பண்ணி வச்ச பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி அதை கொஞ்சம் நட்ஸை போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் மலாயை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இனிமேல் மோல்டில் ஊற்றணும். இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் கூட ஊற்றி வைக்கலாம். மேலே ஃபாயில் பேப்பர் வச்சு டைட்டாக மூடிடுங்க. இது அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் வச்சிங்கன்னா டேஸ்டான குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.